கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்ம வேதாகமத்தை ஒவ்வொரு ஆகமங்களாக நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த வேத பகுதியில் லேவியராகமத்தில் வரக்கூடிய பலிகள், அதாவது 5 விதமான பலி பிரமாணங்களை குறித்து பார்த்தோம். அடுத்ததாக 7 பண்டிகைகளை குறித்து பார்த்தோம். இப்போ தொடர்ந்து அதுக்கு அடுத்ததாக என்னாகம புத்தகத்தில் வரக்கூடிய சம்பவங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே இதனை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமென். இப்போது இந்த எண்ணாம் புத்தகம் என்பது எண்ணிக்கைகளின் புத்தகம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா வனாந்திரத்தில் ஜனங்கள் 2 விதமாக எண்ணப்படுகிறாங்க. முதல்ல மோசேயிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, 20 வயதுக்கு மேற்பட்டவர்களை தொகையிடும்படியாக ஒரு முறை எண்ணிக்கை பண்ண சொல்கிறாங்க. இன்னொரு முறை என்ன சொல்கிறாங்கன்னா, லேவியர்கள் இஸ்ரவேலருடைய முதற் பேரானவர்களுக்கு பதிலாக நான் லேவியர்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு 1 மாதத்துக்கு மேலாக உள்ள ஆண் குழந்தைகள் எல்லாவற்றையும் எண்ண சொல்கிறார். அப்போது இந்த எண்ணிக்கைகள் இந்த புத்தகத்தில் அடிக்கடி வர இருப்பதுனாலும் இந்த பகுதி எண்ணாகமம் என்று ஏன் சொல்லப்படுகிறது அப்படின்னா, நிறைய இடங்களில் எண்ணிக்கைகளை பற்றிய விவரங்கள், அது எதற்காக சொல்லப்பட்டிருக்குது என்பதுக்குரிய காரியங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த பெயர் பொருத்தம் இதற்குரியதாகும். இப்போது 1வது அதிகாரத்தில் மோசேக்கு தேவன் சொல்கிறாரு, நீ ஒவ்வொரு கோத்திரத்திலையும் எல்லாருடைய, அதாவது 20 வயதுக்கு மேற்பட்டவங்களை என்ன சொல்கிறார். அப்படி எல்லாரையும் எண்ணும் பொழுது மொத்தமாக இஸ்ரவேல் புத்திரர்கள் 6,03,550 பேர் இருந்ததாக எண்ணாகம புத்தகம் 1வது அதிகாரம் 46வது வசனத்தில் சொல்லப்பட்டு 20 வயதுக்கு மேற்பட்டவங்க அப்படிங்கிற காரியத்தை இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் 20 வயது உள்ளவர்கள் முதல் இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு, அதாவது முக்கியமாக யுத்தத்திற்கு போகக்கூடியவங்க அப்படிங்கிறவங்க தான் எண்ணப்படுறாங்க. யுத்தத்திற்கு யாரெல்லாம் போகப்படுவாங்கிறது தான் இந்த 6,03,550 பேர் என்று எண்ணப்படுகிறாங்க. அடுத்ததாக ஒவ்வொரு கோத்திரத்திலும் இப்படியாக எண்ணப்படுகிற காரியத்தை 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். 3வது அதிகாரத்தில் சீனாய் மலையில் தேவன் கர்த்தராகிய தேவன் மோசேட்ட பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, லேவி கோத்திரத்தாரில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதற் பேருக்கு பதிலாக தெரிந்து கொண்ட அவர்களை என்ன சொல்கிறாங்க. அப்படி எண்ணப்படும் பொழுது லேவியுடைய புத்திரர்கள் 3 பேர். யார்? கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். இவருடைய வம்ச அட்டவணைப்படி அவங்கெல்லாம் எண்ணப்படுகிற காரியத்தை இந்த 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அப்படி பார்த்து எண்ணப்பட்ட பின்பாக இந்த 3 கோத்திர பிதாக்களுடைய இவர்களுடைய புத்திரர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் இவர்கள் என்னென்ன வேலை செய்யப்பட வேண்டும் என்று பிரித்து கொடுக்கப்படுகிறாங்க. உதாரணத்துக்கு கெர்சோன் புத்திரர் என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்க வாசஸ்தலம், கூடாரம், அதன் மூடி, ஆசரிப்பு கூடாரம், மறைவு, இவைகளெல்லாம் இவங்க பார்க்கணுங்கிறத வேலை பிரித்து கொடுக்கப்படுகிறது. இப்படியாக ஒவ்வொரு, அடுத்தது ஊசியலின் குமாரன், அவங்களுக்கு என்னன்னா பெட்டி, மேஜை, குத்துவிளக்கு, பீடங்கள், ஆராதனைக்கேற்ற பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமுட்டுகள், தொங்கு திற, இப்படியாக இந்த சம்பந்தமான வேலைகளை இவங்க பார்க்கணும் அப்படிங்கிறத அவங்க பிரித்து கொடுக்கப்படுகிறாங்க. இவங்களை கண்காணிக்கிறதுக்கு ஆரோனுடைய குமாரனாகிய எலெயாசார் அவங்க இந்த லேவியருடைய தலைவர்கள் எல்லாம் விசாரித்து காவல் காத்து அவங்களுக்கு விசாரிப்புக்காரனாக இருக்க வேண்டும் என்று எண்ணாகம புத்தகம் 3வது அதிகாரம் 32வது வசனத்தில் நம்ம சொல்கிறத பார்க்குறோம். இப்படியாக ஆசரிப்பு கூடார வேலைகள் எல்லாம் பிரித்து கொடுக்கப்படுகிறது. யார் யார் என்னென்ன வேலைகள் செய்யப்படணும், பனிமுட்டுகள் மற்றும் பலிபீடங்கள், அப்புறம் ஆரோனுக்கு யாரெல்லாம் உதவியாக இருக்கணும் அப்படிங்கிற காரியமெல்லாம் சொல்லப்படுகிறத பார்க்குறோம். பின்னமாக 4வது அதிகாரத்தில் 30 வயது முதல் 50 வயதுக்கு உட்பட்ட இஸ்ரவேலர்களுடைய எண்ணிக்கையுடைய தொகை மறுபடியுமாக இங்கே கணக்கிடப்படுகிறது. அதாவது லேவியர்கள் எப்படி எண்ணப்படுகிறாங்க அப்படிங்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்ததாக 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா
படைப்புகள், அதாவது பலி கொடுக்க வேண்டிய காரியங்கள், தூப வர்க்கம் போட வேண்டிய காரியங்கள், வாசஸ்தலத்துக்குரிய காரியங்கள், இதான் மறுபடியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது அதிகாரத்தில் எடுத்துட்டோம்னா நசரேய விரதம் எப்படி இருக்க வேண்டும், அதை எப்படி ஆசரிக்க வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை, நசரேய விரதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது ஒரு நசரேயம் விரதம் இருந்தால் அவன் என்னென்ன சாப்பிடலாம், எப்படி அவன் உடை உடுத்த வேண்டும், எப்படி அவன் மற்ற ஜனங்களுக்கு மத்தியில் அவன் பிரித்தெடுக்கப்பட்டு அவன் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்கிற காரியத்தை இந்த 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம கவனித்து பார்க்க வேண்டும். அதே போல் 7வது அதிகாரத்தில் மறுபடியும் ஆசரிப்பு கூடாரத்தில் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். 8வது அதிகாரத்தில் நம்ம கர்த்தர் என்ன சொல்கிறார், நீ ஆரோனோட சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், விளக்கு ஏற்றப்படும் பொழுது அந்த விளக்குக்குரிய எண்ணெய் மற்ற காரியங்கள் எல்லாம் எப்படி செய்யப்பட வேண்டும், அது யார் செய்யப்பட வேண்டும், அதற்கு முன்பாக எப்படி ஆசரிப்பு கூடாரத்தில் பலி கொடுக்கப்பட வேண்டும் என்கிற காரியத்தெல்லாம் அவர் சொல்கிறாரு. இப்படியாக 9வது அதிகாரத்துலேயும் அதற்குரிய தொடர்ந்து வரக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கலாம். 10வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பூரிகைகள், அதாவது எக்கால ஊதுவதற்காக பூரிகைகளை செய்ய சொல்கிறாரு. 2 பூரிகைகள் செய்ய சொல்கிறாரு. அதை எப்போ அதை உபயோகிக்க வேண்டும், ஆசரிப்பு கூடார வாசலுக்கு ஜனங்கள் எல்லாம் வரணும் மற்றும் ஆசாரியர்கள் லேவியர்களாக வரணும்னா அதை பூரிகைகளை ஊதச் செய்து அந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு வர வேண்டும் என்கிற அந்த காரியத்தை இந்த 10வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம், அதற்குரிய காரியத்தை. அப்போ இந்த 10வது அதிகாரத்திலேயே மோசையுடைய மாமனாகிய ரெகுவேல் அப்படிங்கிறவர் மீண்டுமாக இந்த இடத்துக்கு வர்றாரு. அந்த ஒரு முக்கியமான காரியம் அப்போ வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் போகிறேன், நீங்கள் உங்களோட பிரயாணம் ரொம்ப தூரம் நீங்கள் போக வேண்டி இருக்குது, நான் என்னுடைய இடத்து மீதியால் தேசத்துக்கு போகிறேன்னு சொல்லும் பொழுது, இல்லை நீங்கள் இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் பொழுது அது எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்கிற ஒரு காரியத்தினால அவங்க கூட வர்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது 11வது அதிகாரத்தில் ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. அப்போ முறுமுறுக்கும் பொழுது கர்த்தருடைய அக்கினி அந்த டபோரா அப்படிங்கிற இடத்துல பற்றி எரிகிறதுனால அந்த இடத்துல இவங்க எகிப்திலிருந்து வரும் பொழுது இவங்க கூட அந்நிய ஜனங்கள் புறப்பட்டு வந்தார்கள் இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு விதமான இச்சை, அதாவது மாംச உணவு சாப்பிட வேண்டும் என்கிற இச்சை அவர்களுக்குள்ள வருது. அதனால இவங்களோட சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் சேர்ந்து புலம்புகிறாங்க. என்னன்னா, நாங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நம்ம சாப்பிட்டோமே, இந்த இடத்துல நம்ம என்ன வெறும் மன்னா மட்டும்தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னா எப்படி இருந்ததுங்கிற காரியத்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நான் 11வது அதிகாரம் 7வது வசனம், அந்த மன்னா கொத்துமல்லி விதை போல அது நிறம் முத்து போல இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அதை பொறுக்கி ஜனங்கள் இடித்து அதை பிழிந்து அதை அப்பமாக மற்றும் அவங்க வேணுங்கிற மாதிரி அவங்க அதை செஞ்சு சாப்பிட்டு வந்தாங்க. அப்படிங்கிற காரியம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அது வெறுப்பாய் போனது என்று சொல்லி அவங்க புலம்புகிற பொழுது மோசே ஆண்டவர்கிட்ட போய், இவ்வளவு பேருக்கு நான் எப்படி நான் மாംச உணவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கர்த்தரிடம் முறையிடுகிறார். அப்போது மோசே அவர் புலம்புறாரு, இவ்வளோ ஜனங்களையும் நானா என் கர்ப்பத்தில் பெற்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய கரம் குறுகி போயிற்றோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த ஜனங்கள் 1 மாதம் வரைக்கும் மூக்கில் அடிக்கிற மாதிரி அவங்க சலிக்கிற வரைக்கும் சாப்பிட்றதுக்கு நான் காடைகளை அனுப்புவேன்னு சொல்லிட்டு அவர் அந்த காற்றை அனுப்பி காடைகளை காடைகளை அந்த வனாந்தரத்தில், அதாவது 1 நாள் பிரயாண தூரம் மட்டும் எடுத்து சாப்பிட்டாங்க. அப்படிங்கிறத நம்ம இதை படிக்கும்பொழுது 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை 1 மாதம் வரைக்கும் அவங்க தெவிட்டு போக மட்டும் சாப்பிட்டாங்க. ஆனால் சாப்பிட்டுட்டு மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அதை சாப்பிடும் பொழுதே அங்கே ஒரு வாதை உண்டாகிற காரியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். 11வது அதிகாரம் 33வது வசனம், தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது, அதனால ஒரு பெரிய வாதை உண்டாயிற்று என்று அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக 12வது அதிகாரத்தில்
மோசே வந்து அவருடைய மனைவி சிப்போரால் மரித்த பின்பாக இவர் வந்து ஒரு எத்தியோப்பிய ஸ்ரீய விவாகம் பண்ணினது நிமித்தமாக அவங்க அந்த ஜனங்கள் மாத்திரமல்ல ஆரோனும் மிரியாமும் கூட முறுமுறுக்கிற காரியத்தை இந்த 12வது அதிகாரத்தில் நம்ம கவனித்து பார்க்கலாம். ஆனால் மோசையை குறித்து தேவன் என்ன சொல்கிறாருன்னா 12வது அதிகாரம் 3வது வசனம், மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரில் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான் அப்படின்னு சொல்கிற அவர் வந்து இந்த மோசையை குறித்து முறுமுறுக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, மிரியாமுக்கு அவருடைய சரீரத்தில் குஷ்டம் வந்துடுது. அப்போ வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா 12வது அதிகாரம் 12வது வசனம், தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்போ அவளுக்கு குஷ்டரோகம் பிடிக்குது. மறுபடியும் மோசே தேவனிடத்தில் மன்றாடும் பொழுது அந்த குஷ்டரோகம் அவள் நீங்கியவளாக மறுபடியும் அவள் வந்து நல்லா ஆயிடுற காரியத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக தொடர்ந்து வந்து 13வது அதிகாரத்தில் வந்து இந்த கோத்திர பிதாக்களுடைய காரியங்களை குறித்தும் மற்றும் அவங்களுடைய அதாவது குடியிருக்கிற தேசம், இவங்க போகிற தேசம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற காரியத்தை குறித்தும் ஒரு கான்வர்சேஷன், அதாவது அவங்களுக்கு உள்ள ஒரு சம்பவங்களை அவர் விளக்கி சொல்கிற காரியத்தை பார்க்குறோம். அடுத்ததாக 14வது அதிகாரத்தில் திரும்ப வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிற காரியத்தை பார்க்குறோம். இங்கே யார் முறுமுறுக்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். 14வது அதிகாரம் 2வது வசனம். இப்போ மறுபடியும் வந்து இவங்க எங்களை ஏன் வந்து இந்த வனாந்தரத்தில் கூட்டு வந்து சாகடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் முறுமுறுக்கிறாங்க. அப்போது தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாக இந்த இடத்துல வந்து முறுமுறுக்கிறதுனால மாத்திரமல்ல 12 பேரை வேவு பார்க்கறதுக்காக அனுப்புகிறாங்க. இதற்கு பின்பு 13வது அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். 40 நாளில் வந்து வனாந்திரத்தை விட்டு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை இவங்க அடையக்கூடாதபடிக்கு தேவனிடத்தில் சாபம் பெறுவதற்குரிய சம்பவங்கள் நிகழ்ந்த ஒரு முக்கியமான பகுதி இந்த 13வது அதிகாரம். இந்த இடத்துல கர்த்தர் வந்து மோசையை பார்த்து, நீ வந்து 12 கோத்திரத்துக்கு ஒருத்தர் விதமாக 12 பேரை நீர் வந்து கானான் தேசத்துக்கு அனுப்பி வேவு பார்த்துட்டு வர சொல்கிறார். அப்போ கோத்திரப்பிதாக்கள் 12 பேரும் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு கோத்திரத்துக்கு ஒருத்தர் விதமாக கானான் தேசத்தை வேவு பார்க்க போகிறாங்க. போயிட்டு வந்தவங்க 10 பேர் வந்து துர்ச்செய்தி சொல்கிறாங்க ஜனங்கள்கிட்ட. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ராட்சத பிறவிகளாக இருக்கிறாங்க, நம்ம அவங்களை எதிர்த்து நின்று போரிட்டு ஜெயித்து நம்ம அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் யோசுவாவும் காலேபும் 12 பேரில் இவங்க 2 பேர் மட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜனங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராது, ஏன்னா அவங்கள காத்த நிழல் வந்து அவங்கள விட்டு போயிடுச்சு, கர்த்தர் நம்ம பக்கம் இருக்கிறதுனால நம்ம எளிதாக அதை சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜனங்கள் வந்து இந்த 10 பேர் சொன்ன துர்ச்செய்தியை கேட்டு முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் வந்து மோசே ஆரோனையும் பார்த்து, நாங்கள் எகிப்தில் வந்து எங்களை புதைக்கிறதுக்கு புதைக்குழி இல்லைன்னா இந்த வனாந்தரத்துக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிற காரியத்தை கேட்ட உடனே கர்த்தருக்கு மிகவும் கோபம் மூண்டவராகி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் இந்த வனாந்திரத்தை 40 நாளில் கடந்து போக வேண்டிய நீங்கள் வந்து அதாவது இவங்க வேவு பார்க்க போனாங்க இல்லையா, 40 நாள் இவங்க போய் வேவு பார்த்து வந்தாங்க. அந்த 40 நாள் ஒவ்வொரு வருஷம் கணக்காக நீங்கள் 40 வருஷம் இந்த வனாந்திரத்திலே நீங்கள் வந்து 20 வயதுக்கு மேற்பட்ட எல்லாரும் மடிந்து செத்து இதுலேயே இந்த வனாந்திரத்திலே புதைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டார். இதை கேட்ட ஜனங்கள் எல்லாருமே ஓன்னு அழுகிறாங்க. அப்போது அந்த இடத்துல வந்து இந்த முக்கியமான இந்த காரியம் வந்து நடந்தது நிமித்தமாக ஏற்கனவே இவங்க வந்து எகிப்தை விட்டு வந்து கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போது இனியும் வந்து இவங்க மீதி இருக்கிற 38.5 வருடமும் இந்த வனாந்திரத்தில் தான் இவங்க இருக்கணுங்கிறது தேவனுடைய ஒரு சாபகரமான ஒரு தீர்ப்பாக இருந்ததுனால ஜனங்கள் எல்லாம் அழுகிறாங்க. அப்போ எல்லாம் அழுதுட்டு தான் அடுத்ததாக 14வது அதிகாரத்தில் மேலுமாக ஜனங்கள் புலம்புறாங்க. அதாவது 1வது வசனம், அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் அன்று முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். அப்போ இப்படியே முறுமுறுத்ததுனால என்னாச்சு, அந்த இடத்துல திரும்பவும் ஒரு வாதை உண்டாகிறத நம்ம பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லை,
ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கர்த்தர் என்ன மோசேயும் ஆரோன் கூட மட்டும்தான் இருக்கிறாங்களா, எங்கள் கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதையெல்லாம் வந்து ஒரு பெரிய முறுமுறுப்பாக இருக்கிறதுனால அது கர்த்தருக்கு மிகவும் பிரியமில்லாத ஒரு காரியம் என்பதை நம்ம இந்த 14வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, 22வது வசனம், இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்கள் ஒருவரும் அதை காண மாட்டார்கள் அப்படின்னு வந்து சபிக்கிற காரியத்தை நம்ம இதில் பார்க்கும் பொழுது மிகவும் துக்கமான ஒரு காரியம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டிய நாட்களில் இந்த ஜனங்கள் வந்து சாபத்தை தங்கள் தலையின் மேல் வருவித்து கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படியாக தான் அவங்க எல்லாருமே அந்த நாளில் 20 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே அந்த வனாந்திரத்தில் வந்து அவங்க செத்து விழுந்த பின்னாடி மீறி இருக்கிற, அதாவது மோசேயும் அவர் போகலை, ஆரோனும் போகலை, மிரியாமும் போகலை, காலேபும் யோசுவாவும் மட்டும்தான் அந்த சுதந்திர வீதத்தை சுதந்திரிக்க போனார்கள் என்று நம்ம முடிவில் நம்ம பார்ப்போம். அப்படியாக இந்த சாபம் முடிஞ்சுதா. அடுத்தது 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் குடியிருக்க போகிற அந்த தேசத்தில் நீங்கள் போனால் எப்படி நடந்துக்கணும், எப்படியாக நீங்கள் பலி கொடுக்கப்படணும் ஆசரிப்பு கூடாரத்தில் அப்படிங்கிற காரியத்தை கொஞ்சம் விவரிக்கிறத நம்ம இந்த 15வது அதிகாரத்தில் பார்க்கலாம். அதாவது நீங்கள் அந்நிய ஜனங்களோட எந்த விதத்திலையும் கலக்கக்கூடாது அப்படிங்கிறது முதற்கொண்டு சில முக்கியமான காரியங்கள் அந்த இடத்துல சொல்கிறாங்க. அடுத்ததாக 16வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒருத்தவங்க யார் கலகம் பண்ணுறாங்க அப்படின்னா, லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இச்சேரின் மகன் கோராகு அப்படிங்கிறவன் இந்த இடத்துல ஒரு கலகம் பண்ணுறான். இப்போ ஜனங்களையெல்லாம் தூண்டி விட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மோசேயும் ஆரோன் கூட மாத்திரம்தான் தேவன் பேசுகிறாரா, நம்ம கூட பேசுறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஜனங்களை தூண்டி விடுறாங்க. அப்போது அந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து மோசேட்ட சொல்கிறாரு, இவனை வந்து நாளைக்கு ஆசரிப்பு கூடாரம் முன்னாடி வந்து எல்லாரையும் சபையார் எல்லாரும் கூடி வாங்க, அந்த இடத்துல நான் வந்து மோசே கூட எப்படி இருக்கேங்கிறத நான் உங்களுக்கு காண்பிப்பேன்னு சொல்லி அந்த இடத்துல ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கூடி வரும்படி செய்கிறாரு. அப்போது எல்லாரும் கூடி வந்த பின்னாடி தூப கலசத்தை எடுத்து வர சொல்கிறார். தூப கலசத்தை எடுத்து தூப வர்க்கத்தை போட்டுட்டு 17வது வசனம் அப்படியாக சொல்லப்படுகிறது, 50 தூப கலசங்களை கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வர வேண்டும்னு சொல்கிற காரியத்தை பார்க்கணும். இப்படியாக கொண்டுட்டு வரும் பொழுது அந்த கோராகு சபையெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு வந்தாங்க. அப்போ வந்த பின்னாடி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் இந்த கோராகு வம்சத்தை விட்டு அப்புறம் போங்க, நான் இவனை இப்போது வந்து நான் அதமாக்குவேன்னு சொல்கிறார். அப்படியாக கர்த்தருடைய கோபம் இந்த கோராகு அவங்க தாத்தான் அபிராம் 24வது வசனத்தில் சொல்லப்பட்டது, கோராகு தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி விலகி போன உடனே இவங்க மேலே வந்து எப்படி வாதை வருதுன்னா, 32வது வசனம், பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதர்களையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுக்கி போட்டது. அப்போ பூமிக்குள்ளே எல்லாரும் அப்படியே முழுகி போகிற காரியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய தாசருக்கு விரோதமாக ஜனங்கள் முறுமுறுத்தா கூட அதை கர்த்தருக்கு பொறுக்க முடியாமல் உடனே அவங்களுக்கு வாதை உண்டாகிற காரியத்தை நம்ம பார்த்து ஜனங்கள் எல்லாரும் அந்த இடத்துல ஒரு விஷயம் மீண்டுமாக அவங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க மோசேக்கும் ஆரோனுக்கும் முன்பாக. இப்படியாக இந்த 16வது வசனத்தில் இந்த வாதையை பார்க்குறோம். அப்புறம் வாதை எப்போ நிறுத்தப்பட்டது அப்படின்னா, அந்நியர்கள் யாரும் தூபம் காட்ட வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில். அப்படி யார் வந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு வாதை உண்டாகும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும், முறுமுறுக்கவும் கூடாது அப்படிங்கிறத ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நடப்பிக்கிறாரு. அப்புறம் முடிவில் வந்து மோசே வந்து கர்த்தரிடத்தில் வந்து அவர் வந்து ஜனங்களுக்காக மன்றாடும் பொழுது அந்த வாதை நிறுத்தப்படுகிறத பார்க்கிறோம். எண்ணாகமத்தின் முதல் பகுதி இத்தோடு முடிகிறது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத நீங்கள் தொடர்ந்து அதை கிளிக் செய்து பார்த்து கொள்ளுங்கள். இதை மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படுத்தும்படியாக அறிமுகப்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.